ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்த. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 108 திவ்ய தேசத்தில் பாண்டிய நாட்டு திருப்பதியான 93வது திவ்ய தேசம் திருக்கோட்டியூர். அந்த திருக்கோட்டி திவ்ய தேசத்தை பெரியாழ்வாரால் பாடல் பெற்ற திவ்ய தேசம். நாவகாரியம் என்னும் சொல்லும்படியான 11 பாசுரம். அந்த 11 பாசுரத்தில் நேற்று வரை 5 பாசுரங்களுக்கு பொருள் பார்த்தோம். இன்று 6வது பாசுரத்தினுடைய பொருள் பார்ப்போம். அங்கே அருள்பாலிக்கும்படியான எம்பெருமான் மூலவர் உரக மெல்லனையான் தாயார் திருநாமம் திருமாமகள் நாச்சியார் திருநாமம். போதம் 5 வேள்வி 5 புலன்கள் 5 பொறிகளால். போதம் 5. போதம்னா நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த 5 பஞ்சபோதம் இருந்தால் தான் உலகம் இயங்கும். புலன்கள் 5. புலன்னா கண், காது, மூக்கு, வாய், இந்த உடல். இந்த 5 புலன்கள். புலன்கள் வேறு, போதம் வேறு. பொறிகள். பொறிகள்னாலும் இந்த 5 பொறிகள். கண், காது, மூக்கு, வாய், இந்த உடல். 5 பொறிகள். அந்த திருக்கோட்டிகளில் வாழக்கூடிய மக்கள் இந்த போதங்கள் சொல்லும்படியான நிலத்தாலேயோ, நீராலேயோ, நெருப்பாலேயோ, ஆகாயத்தாலேயோ, பூமியினாலேயோ ஏதோ ஒரு காரியம் செய்யறது கிடையாது. ஒன்றும் நிலம் தானம் வழங்கலாம், தீ அடுப்பு எரிக்கிறது நெருப்பால் ஏதாவது ஒரு உபகரணம் கொடுக்கலாம், தண்ணி தானம் பண்ணலாம். அது மாதிரி இந்த 5 பூதங்களாலேயும் ஒன்றும் செய்யலை. பொறிகிறதே புலன்கள். கண், காது, மூக்கு. கண்ணால் இறைவனை பார்ப்போம், காதால் இறைவன் நாமங்களை கேட்போம், வாயால் இறைவன் நாமங்களை பாடுவோம், கையால் இறைவனை வணங்குவோம். அது மாதிரியும் ஏதும் செய்யறது கிடையாது திருக்கோட்டியூர் வாழ் மக்கள். போதம் 5 வேள்வி 5 புலன்கள் 5 பொறிகளால் ஏதம் ஒன்றுமில்லாதவன் கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர். தனவந்தனா வாழறாங்க. செல்வ செழிப்போடு தனவந்தன வன்கையினார்கள்னால் பெரிய தனவந்தன் அர்த்தம். அப்படி வாழக்கூடிய மக்கள் போதங்களாகட்டும், புலன்களாகட்டும், பொறிகள் வழியாகவும் கண்ணால் பார்ப்போம், காதால் கேட்போம், வாயினால் இறைவன் நாமங்களை சொல்லும்னா அதுவும் கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். போதம் 5 வேள்வி 5 புலன்கள் 5 பொறிகளால் ஏதம் ஒன்றுமில்லாதவன் கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர். நாதனை நரசிங்கனை. நாதன்னா எம்பெருமான் நாராயணன். அந்த நரசிம்மம் அவதாரம் எடுத்து இரணையனை அழிக்கணும். தனி கதை அது. கூடா இரணியனை கூறுகிறாள் மார்பிடந்த ஓடா அடலரியை 9 கோமானின் திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறாரு. அந்த இரணியனை சம்மாரம் செய்யக்கூடிய நாராயணன் அவன் நாமங்களை சொல்கிறது கிடையாது. நாதனை நரசிங்கனை. நரனும் இல்லாத சிம்மம் இல்லாத மனித உடலாகவும் சிங்க உருவாகவும் தோன்றி அந்தியம்போரில் அரி உருவாகி அரியை அழித்தவனை. அப்படி நரசிம்மம் அவதாரம் எடுத்து இரணியனை அழித்த எம்பெருமான் நாராயணனை நாதனை நரசிங்கனை நவென்றேத்துவார்கள் உழக்கிய கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விட்டுவே மதுசூதனா திருவிக்கிரமா வாமனா சிறிதரா இருளிகேசா பற்பனாபா தாமோதரா. இப்படி அந்த நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்டைன சம்மாரம் பண்ண நாராயணனை இந்த நாவால நவின்று நாராயணா கேசவா மாதவா கோவிந்தா என்று நவிந்து ஏற்றுவார்கள் உழைக்கிய அந்த அடியார் பாதத்தூளி படுதலால் இந்த உலகமே பாக்கியம் செய்ததுன்னு சொன்னார். உலகமே பாக்கியம் செய்ததுன்னா இந்த உலகத்தில் ஊர், அந்த ஊரில் நாம் வாழறோம். அதனால் உலகமே எம்பெருமானுடைய நாதனை நரசிங்கனை நவின்று ஏற்றுவார்கள். நவின்று ஏற்றுவார்கள்னால்
இறைவன் நாமங்களை சொல்லி ஆடி பாடி நாராயணா கேசவா மாதவா கோவிந்தா அப்படி சொல்லக்கூடிய பாகவத உத்தமர்கள் அடியாருடைய பாதத்தூளி இந்த உலகத்தில் பட்டுதுன்னா உலகமே பாக்கியம் செய்தது. உலகமே பாக்கியம் செய்ததுன்னா உலகத்தில் ஊர் இருக்குது, அந்த ஊரில் நாம் வாடுறோம், நமக்கும் அந்த பாக்கியம் உண்டுன்னு தெரிவிக்கிறார். நாதனை நரசிங்கனை நவின்றேத்துவார்கள் உழக்கிய பாதத்தூளி. எம்பெருமான் நாமங்களில் சொல்லக்கூடிய அடியாருடைய அந்த பாதம், அந்த தூளி மண் தூசு இருக்குது, அந்த தூசு பட்டாலே இந்த உலகம் பாக்கியம் செய்தது. பாதத்தூளி படுதலால் உலக பாக்கியம் செய்ததே. ஏ ஏ ஏ அரகரி முரகரி ஸ்ரீஹரி கிருஷ்ணாகரி அம்புஜாச்சரி அச்சுதா யுச்சுதா பஞ்சாயுதா பாண்டவ தூதா லட்சுமி சமேதா லீலா வினோதா கமலபாதா ஆதிமத்தியாந்தரகிதா அநாத ரட்சகா என்று அந்த இறைவன் நாமங்களை சொல்லக்கூடிய அடியார்கள் இந்த மண் உலகத்தில் நடந்து செய்யக்கூடிய பாகவத உத்தமர்கள் அடியாருடைய பாதத்தூளி அந்த நரசிங்க அவதாரம் எடுத்து எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லக்கூடிய பாகவத உத்தமர்கள் அடியாருடைய பாதத்தூளி பட்டுதுன்னா இந்த உலகமே ஏற்றம் பெறும், உலகமே நற்கதி அடையும், உலகத்தில் மக்கள்லாம் மோட்சம் அடைவார்கள், நோய் தீரும், வினைகள்லாம் போயிடும். பாதத்தூளி படுதலால் உலக பாக்கியம் செய்ததே. அந்த ஊரில் நாம் வாடுறோம், நமக்கும் அந்த பாக்கியம் உண்டு. ஆகையினால் பாகவத உத்தமர்களை வந்தால் வரவேற்று உபசரித்து உணவளித்து அன்போடு பரிமாறி அவளை வழி அனுப்பி வைத்து அடியார்கள் ஒரு ஏற்றம் கொடுத்து எம்பெருமான் அடியார்களை பார்த்தா எம்பெருமானா நினைச்சி அவர்களுக்கு தொண்டு செய்து உபசரித்து இருக்குமாறு இறைவன் நாமங்களை சொல்லி பாகவத உத்தமர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறிய வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கருத்துக்கள் ஏதேனும் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம், ஷேர் பண்ணுங்கள், பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.